அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை வாகைக்குளம் மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில ஒரு வடக்கு பார்த்த தலைவாசல்ல வடக்கு பார்த்த மனையா அமைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை நல்ல பிரம்மாண்டமா, நல்ல அழகிய லுக்கோட, ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட, மிக நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டடத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட எம்எஸ் கேட்டை திறந்து முன்பக்க போர்ட்டிகோ ஏரியா பார்ப்போம். இது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே கீழே தளத்தில் பாருங்க, பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. இது நல்லா அகலமாக இருக்கு பாருங்க. இந்த போர்ட்டிகோல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு கட்டியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம காட்டுறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு எம்எஸ் கேட் கொடுத்தோம்னா அடுத்த கட்ட பாதுகாப்புக்கு இன்னொரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. மேலே முன்பக்க முகப்பு தோற்றத்தை தான் நம்ம திருப்பி ஒரு தடவை பார்க்குறோம். நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாம் கட்ட பாதுகாப்பாக இன்னொரு ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இங்கேயும் ஒரு ஸ்பேஷியஸாக இடம் இருக்குது பாருங்க. இப்போ முன்னாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை நடந்துருக்கிறதுனால அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பக்கமும் பார்த்துட்டேன். அடுத்து முன்பக்க அழகிய தலைவாசல் டோர் தான் பார்க்குறேன் பாருங்க. நல்ல அழகான வடிவமைப்போட அந்த டோர் இருக்கு. இப்போ முன்னாடி கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி லிவிங் ஹால் ஏரியாவுக்கு போவோம். நம்ம போன நேரம் மின்சார வசதி இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சுற்றிலும் வெளிச்சம் இருக்கிறதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நல்லா காத்தோட்டமும் வெளிச்சமும் இந்த வீட்டில் நிரம்பி இருக்கு. இப்போ முன்னாடி பாருங்க, அவங்க கிழக்கு பார்த்து ஒரு பிரம்மாண்டமான மல்டிமீடியா டிவி யூனிட்டும் இதுக்கு அட்டாச்சு பூஜா கபோர்டோட அமைச்சிருக்காங்க. இந்த தளத்துல எல்லாம் பாருங்க, நல்லா 4x2 வெர்டிபிள் டைல்ஸை நல்லா கிளாசி லுக்ல பிளாக் அண்ட் கிரே ஒயிட் அண்ட் கிரேல சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பூஜா கபோர்டு பாருங்க, சூப்பரா அதே ஒயிட் ஷேட்ல கட்டிங் டோரோட மிக அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி எதிர்பக்க செவரில் பார்த்தோம்னா நல்லா கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணி அதில் ஸ்ட்ரக்சரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கும் சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தளத்துல எல்லாம் நல்ல 4x2 வெர்டிபிள் டைல்ஸு நல்லா ஒயிட் அண்ட் கிரேல சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முதல் பெட்ரூமை இப்போ உள்ள போய் பார்ப்போம். இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்ல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ஜன்னல் வசதி இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. எதிர்பக்க வாலில் நல்லா கான்ட்ராஸ்டாக ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா 4x2 வெர்டிபிள் டைல்ஸு சேம் யூனிஃபார்ம் டிசைனோட இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 4x2 வெர்டிபிள் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் இருக்குது. இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், காமனாக வந்து ஹாலில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு லெஃப்டில் பாருங்கள் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த டாய்லெட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்கள், வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு லோவர் கிளாஸ் வச்சு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் பிராண்டடாக தான் மாட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இது இந்த பெட்ரூமில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரியும், இந்த டோர் பாருங்கள், இதுதான் வந்து ஹாலில் இருக்கவங்களும் வந்துக்கிற மாதிரி. அது போக இந்த டாய்லெட்டோட மேலே இருக்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் லிவிங் ஹாலுக்கு வந்திருக்கோம். அடுத்து இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஹாலில் இருக்கவங்க இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க செப்பரேட் டோர். இப்போ இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணி ஹாலில் இருக்கவங்களும் அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம்.
இந்த பெட்ரூமுக்கும் அருமையாக முன்னாடி ஒரு ப்ளஸ் டோர் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு. எதிர்பக்க வாலில் நல்லா கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சராக. அடுத்து பார்த்தீங்கன்னா 4x2 வெர்டிபி டைல்ஸு தளத்தில் சேம் யூனிஃபார்மாக அதே டிசைனுடைய பதிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்குரிய இப்போ வார்ட்ரோப் பாருங்கள், 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு, 2 வார்ட்ரோப்பு, லாஃப்டெல்லாம் கப்போர்டு, ஜன்னல் வசதி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா சூப்பர் லுக்கில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. என்ன பாருங்கள், மேலே வரைய வந்து டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாலில் சீலிங் வரையவே 3 பக்கமுமே டைல்ஸ் கொண்டு போயிட்டாங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா பிராண்டடாக தான் மாட்டியிருக்காங்க. இங்கே டைல்ஸ் எல்லாம் நல்லா அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வந்து லோவர் கிளாஸ் பதிச்சதோட கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா பிராண்டடாக தான் மாட்டியிருக்காங்க. இது பாருங்கள், செரா ஃபிட்டிங்ஸோடு தான் இருக்குது. 2 பெட்ரூம் பார்த்துட்டோம், 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம லிவிங் ஹாலுக்கு திருப்பி வர்றோம். இப்போ இந்த ஹாலிலேருந்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். இப்போ வாங்க நம்ம கிச்சன் ஏரியாவும் பார்த்துருவோம். அதே யூனிஃபார்மாக 4x2 வெர்டிபி டைல்ஸு இந்த அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை வந்து இந்த டைப்பில் கிரானைட்டில் மேடை அமைச்சிருக்காங்க. கிச்சன் வாலில் பூராமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த கிச்சன் வந்து மாடுலர் கிச்சனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் பார்க்குறோம். டைப்பில் கிரானைட் மேடை, அது போக ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. அடுத்து போக பாருங்கள், லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் போதுமான அலமாரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லாஃப்ட்லேயும் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்கிறது பார்த்துருவோம். இது கிச்சனுக்குரிய போதுமான அலமாரி, டைல்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்டு பார்க்குறோம். இது வந்து கிச்சனுக்குரிய வார்ட்ரோப்பு வித் மிரரோட இருக்குது. மேலே ஃபுல்லாகவே லாஃப்டில் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணிட்டாங்க. வெண்டிலேஷன் ஜன்னல் இருக்குது. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வாஷ் பேஷனோட அமைஞ்சிருக்கு. மாடுலர் கிச்சன் செட்டப்பு அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்லா 4x2 வெர்டிபி டைல்ஸு சேம் யூனிஃபார்ம் டிசைனில் தான் இந்த கிச்சன்லேயும் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனில் இருந்தே அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா ஒரு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஓடிஎஸ் ஏரியாவில் நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக டேப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓடிஎஸ் ஏரியானால நமக்கு இந்த கிச்சனுக்கு நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் புகை போகிறதுக்கும் நல்ல தோதாக இருக்கும். அதுபோக இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அதுபோக இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வீடு பார்த்தோம்னா நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட்டுக்கு மேலே தான் இடம் இருக்குது. 25 அடி ரோடு உட்பட இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டுக்கு மேலே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 25 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாடிக்கு போகிறோம் பாருங்கள், மாடியும் ஹெட்ரூம்லாம் கவர் பண்ணிட்டாங்க. சீட்டு போட்டு ஹெட்ரூம்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ மேலே வந்து ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. தட்டோடு போயிடுச்சு. மேலே மாடியில் அது போக பில்லர்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது. 2 பாத்ரூம் வசதி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. மாடுலர் கிச்சன் கொடுத்துட்டாங்க. இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு பண்ணிட்டாங்க. லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நல்லா இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.